ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ரேகா ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சுட்டு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி வந்து என் ஸ்டைலில் நான் வீட்டில் ரெகுலராக செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். அந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். சிக்கன் வந்து நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். உப்பையும் நல்ல மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் பவுடர், மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா கசகசா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சோம்பு, மிளகு, சீரகம் கொஞ்சம், பட்டை, லவங்கம், பட்டை ஒரு 3, லவங்கம் ஒரு 4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி. நான் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டு நம்ம சிக்கன் குழம்பு செய்யும் போது சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயத்தையும் ப்ளஸ் வந்து இந்த இஞ்சி, பூண்டு, கசகசா, சோம்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போட்டுட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்து இஞ்சி, பூண்டு, கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை போட்டு நான் அரைச்சிக்கலாம். இது வந்து தக்காளியோடும் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நான் வெங்காயத்தோடும் அரைச்சிக்கலாம். நான் வந்து வெங்காயத்தோடவே போட்டு நான் இதை அரைச்சிக்க போகிறேன். இந்த கரம் மசாலா பொடி, சிக்கன் மசாலா பாதி மட்டும் போடுறேன், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், மிளகு ப்ளஸ் கசகசா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரேவி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எதுக்கு நம்ம கசகசா சேர்த்துருக்கோன்னா குழம்பு அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நிறைய வரும். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கசகசா, கல் இருந்துச்சுன்னா கல்லை கூட போட்டுக்கலாம், நீங்கள் உடச்ச கல்லை. நான் வந்து கசகசா மட்டும்தான் போட்டிருக்கேன். இது அரைச்ச மசாலாவை இப்போ வந்து தாளிக்கணும். நம்ம வாங்க இப்போ தாளிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொட்டிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கல்லுப்பு, சிக்கனுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுடலாம். இது நல்லா பாதி வெந்துருச்சு. இந்த வெந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 தக்காளி கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, அதை கொஞ்சம் போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா
நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம மஞ்சத்தூள்லேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். அந்த மசாலாவை எடுத்து நம்ம ஊற்றுறோம். அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இதிலே வந்து நம்ம மஞ்சத்தூள், கரம் மசாலா, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டதுனால இது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டு நல்லா வதக்கணும். கிரேவி பார்த்திங்கன்னா வதங்க நல்லா திக்காகும். பாருங்கள் நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எப்படி திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிக்கன் போடணும். சிக்கன்லேயே நமக்கு வந்து தண்ணி விடும். அதனால் சிக்கன் மட்டும் போட்டிங்கனாவே, சிக்கன் போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிங்கனாவே நமக்கு அதுவே வந்து தண்ணி விட்டுடும். வாங்க இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம எல்லா மசாலாவும் போட்டு வச்சுக்கல. இப்போ சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன கொஞ்சமாக சிக்கனுக்கு தண்ணி விடும். இருந்தாலும் நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இருக்குது இல்லைங்களா, நான் வந்து கழுவி தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம லிட் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம லிட் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். இப்போது நல்லா கொதிக்குது. இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா அந்த இதுவெல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துட்டுருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம கிரேவி மாதிரி சுண்டு வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த சிக்கனெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து சுண்ட வைங்க. ஏன்னா சிக்கனோடு சேர்த்து நீங்கள் சுண்ட வச்சிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லேயர் லேயராக எப்படி பிரிஞ்சிருக்குன்ட்டு. பாருங்கள், இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் திருப்பி அகைன் நீங்கள் குக் பண்ணும்போது அது நல்லா ஹார்டாகிடும். அதனால் வந்து நீங்கள் கிரேவி பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த சிக்கன்லாம் வரைக்கும் தனியாக எடுத்துட்டு இந்த கிரேவி வரைக்கும் சுண்ட வைங்க. இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னாக்கா இதோட இது வந்து கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இது வந்து கொஞ்சம் திக் பண்ண போகிறேன். அதனால் வந்து சிக்கன்லாம் எடுத்து நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், சிக்கனை தனியாக நம்ம எடுத்துட்டோம். இங்கே தனியாக கிரேவி தனியாக இங்கே கொதிச்சிட்ருக்கு மசாலாவோட. இது மாதிரி செய்கிறதுனால இன்னொன்று என்னென்னா, நமக்கு சட்டுன்னு வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் இது ட்ரை ஆகிறதுக்கு சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது. சிக்கனும் நமக்கு வந்து ஹார்ட் ஆகாது. மசாலா ஃப்ளேவர் போகாது இருந்துச்சுன்னா கூட இந்த டைமில் வந்து நல்ல மசாலா ஃப்ளேவர் போயிட்டு நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து குழம்பு கொதிக்க தான் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இது கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம சிக்கனை கொட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் அகைன் சிக்கனை வந்து நான் கொட்டிடுறேன். கொட்டிட்டு இப்போ நல்லா கலந்துடுறேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு குழம்பு வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். கிரேவி வந்து இன்னும் திக்காக வேணுன்றவங்க இன்னும் அந்த கிரேவி வந்து இன்னும் நல்லா திக் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு திக்கான கிரேவி கிடைக்கும். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி தேவைன்றதுனால நான் இதோட கொத்தமல்லி தழை தூவி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கடையில் யூஸ் பண்ணுற மசாலா யூஸ் பண்ணுறாங்க. கரம் மசாலா எல்லாமே வந்து கடையில் வர மசாலா வந்து அப்படியே கட் பண்ணி போடுறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. நான் வந்து கடையில் வாங்குகிற மசாலா தான். ஆனால் இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அரைச்சி கொடுத்த மசாலா, வீட்டு மசாலா தான் அது. என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கரம் மசாலா அதெல்லாம் வந்து அரைச்சி கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க இதுவை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவங்க ஒரு கம்பெனி, மசாலா கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அவங்க எனக்கு கொடுத்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. சிக்கன் மசாலா மட்டும் நான் கடையில் வாங்கின மசாலா தான். கரம் மசாலாலாம் அவங்க கொடுத்தது தான். மஞ்சப்பொடி, மிளகாத்தூளெல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கு வீட்டில் அரைச்சி கொடுத்த மசாலா தான். நான் எப்படி சிக்கன் மசாலா அரைக்கிறது, கரம் மசாலா அரைக்கிறதுனா வந்து உங்களுக்கு நான் செப்பரேட்டாக இதுக்கு மேலே நான் வீடியோ போடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைன்றதுனால என்னால் வந்து அதெல்லாம் அரைக்க முடியல. இப்போ நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க.
இப்போ சிக்கன் கிரேவியை வந்து நாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக சுவையாக எப்படி இருக்குது சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் இட்லி, தோசை, பூரிக்கோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் இப்போ வந்து தோசை செய்திருக்கேன். நெய் தோசை. குழந்தைங்களுக்கு நெய் தோசை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நெய் தோசை, சிக்கன் கிரேவி ரெண்டும் செய்திருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு இதை நான் சாப்பிட கொடுத்துட்றேன். ஆல்ரெடி பாதி தோசை உள்ளே போயிடுச்சு. எப்படி இருக்கு ஹனி? டேஸ்டா இருக்கு. எப்படி இருக்குமா? டேஸ்டா இருக்கு. எனக்கு பசங்களுக்கு செஞ்சுட்டாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம சேனல் ரேகாஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.